ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 28 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சக்தி கிட்ட வந்து கார்த்திக் வந்து சொல்றாருல, டெய்லி பூ வாங்கிட்டு வந்து குடுக்கணும்னு. இதுவே அவன் பொறாமையில தான் வாங்கிட்டு வந்தான். நான் நான் வாங்கி குடுத்துருவேனோன்னு சொல்லி பயந்து, நான் சொன்னனால தானே நீ வாங்கிட்டு வந்த. இத்தன நாள்ல உங்களுக்கு என்னைக்காச்சும் அவன் பூ வாங்கி தந்திருக்கானா பொன்னி அப்படின்னு கேட்கும்போது, பொன்னி இல்ல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்கிறாரு ஜெயா கிட்ட. அப்புறமா அவங்க அக்கா கிட்ட பவானி கிட்ட எல்லார்ட்ட கேட்டுட்டு கடைசியில பிரீத்தி கிட்ட வேற கேட்டிருந்தாரு. ஓ! அது முடிஞ்சு போன விஷயம். சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்புறமா பொன்னி அப்படியே வெட்கப்பட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து பொன்னி வந்து மாடிக்கு வராங்க. அப்போ கார்த்திக் வந்து டெலஸ்கோப்ல வந்து அழகா நட்சத்திரம்லாம் தெரியிற மாரி ஸ்டார் கேலக்ஸில எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அத வந்து பொன்னிகிட்ட காட்டுறாரு. பொன்னி அத பார்த்துட்டு, "ரொம்ப அழகா இருக்கு கார்த்திக்" அப்படின்னு சொல்லும்போது சத்தம் கேட்டு, "என்னது ரொம்ப அழகா இருக்கா? என்ன பார்க்குறாய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சக்தி அங்க வராரு. வந்து, "என்ன பொன்னி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்ல இவர் வந்து இந்த மாரி காட்டுறது சூப்பரா இருக்கு. நீ வேணா பாருன்னு." "இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தன வாட்டி பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சக்தி ரொம்ப ஓவராவே பேசிட்டு இருக்கிறாரு. "டேய் கொஞ்சம் பாருடா" அப்படின்னோனே, இப்ப சக்தி பார்த்துட்டு, "நல்லா இருக்கு, நல்லா இருக்கு" அப்படிங்கிறாரு. "டேய் நான் பொன்னி பார்த்தோனே லென்ஸ மூடி வச்சுட்டேன். உனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னோனே, அதான் நான் ஆல்ரெடி பார்த்துட்டே சொல்லிருந்தேன்ல. சரி வா பொன்னி போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னோனே, பொன்னி சொல்றாங்க, "இருங்கங்க அழகா இருக்குங்க. நான் பார்த்துட்டு மட்டும் வந்துர்றேன்னோனே, என்ன நீ இப்ப வர்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த லென்ஸ எடுத்துட்டு பொன்னி ஐயோ! பாவங்க அப்படிங்கிறாங்க. நீ வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போனோனே, நம்ம கார்த்திக் பார்த்துட்டு என்ன ஒண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுன்னோனே, "ஏய் ஃபர்ஸ்ட்டு லென்ஸ் இருக்கா பாருடா" அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. அதுக்குள்ள அங்க வந்து அவங்க சக்தியோட அப்பா வந்துடுறாரு. இப்ப கார்த்திக் கிட்ட வந்து, "என்னடா அவன ரொம்ப தான் இது பண்ணிட்டு இருக்க போல" அப்படின்னோனே, "எனக்கு என் லிமிட் தெரியும். எது வரைக்கும் போகணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கு. இப்ப இங்கேருந்து சண்டை போட்டு தான் கூட்டு போனேன். இப்ப ரூம்ல போயும் இத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க ரூம்ல வந்து பொன்னியும், சக்தியும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "அவர் ரொம்ப கலகலன்னு பேசுவாரு. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப ஏன் கோவப்படுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க? அவர் எவ்வளோ அழகா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டி தந்துட்டு இருந்தாருன்னோனே" இப்ப சக்தி மறுபடியும் கோவப்படுறாரு. "இப்ப பாத்தீங்களா, பாத்தீங்களா எப்படி கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மேல வந்து இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொன்னி என்னென்ன வேலைலாம் பாக்குறாங்கன்னு சொல்லி கார்த்திக் வந்து பொன்னி செய்றது எல்லாமே பாக்குறாரு. பாத்துட்டு நைட்டு சாப்பிட உட்கார்றாங்க. "நான் வேணா உங்களுக்கு வைக்கவா?" அப்படின்னு கேட்கும்போது, பொன்னி இல்ல வேணான்னு சொல்லிட்டு பொன்னியாவே சாப்பிட்டுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து கிச்சன்ல ஏதோ செஞ்சுட்டு இருக்கும்போது, "பொன்னி என்னங்க பண்றீங்க?" அப்படின்னோனே, "எனக்கு 1 மணி நேரம் மட்டும் நீங்க இங்க வரவே கூடாதுன்னோனே." "ஏன் என்ன செய்ய போறீங்கன்னோனே?" "நான் சமைக்க போறேன்னோனே." "உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா?" அப்படின்னோனே, "எல்லாம் உங்களுக்காக தான் பொன்னி. காலையில 6 மணிலேருந்து நீங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்க நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அதனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு தர போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்